வருகிற 18ஆம் தேதி ஆண்டு விழாவாக இருக்கிற அப்படின்னாலே இந்த ஆண்டு விழா குறித்த ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஒவ்வொரு வருஷங்கள் சபைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சபை ஆரம்பித்து 21 வருஷம் முடிய போகுது. நம்ம பல இடங்களில் இந்த சபையை மாறிட்டோம். ஃபஸ்ட்டு பாலாஜியில் ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அங்கே நடுக்குத்தியில் நடத்தோம், இப்போது நத்தமேட்டில் நடத்திட்டுருக்குறோம். சபைக்கு ஆண்டு விழா மாத்திரமில்லை, சில நேரங்களில் பிறந்த நாள் வருகிறது, ஒரு வருஷம் புதுசாக பிறக்குது, அதுவும் ஒரு ஆண்டு விழா தான். சில நேரங்களில் திருமண நாள் வருகிறது, அதுவும் ஒரு ஆண்டு விழா தான். சில நேரங்களில் நியூ இயர் சர்வீஸ் எல்லாருக்கும் பொதுவாக ஜனவரி 1 பிறக்குது, அதுவும் ஒரு ஆண்டு விழா. புதிய வருஷத்தை நம்ம டச் பண்ணியிருக்கோம். பர்த்டே ஒரு ஆண்டு விழான்னு சொல்கிறோம், திருமண நாளை ஒரு ஆண்டு விழான்னு சொல்கிறோம். ஒரு சர்ச்சை ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சுன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களை ஆண்டு விழாவாக நாம் அனுசரிக்கிறோம். ஒரு புதிய ஆண்டை ஆண்டு விழாவாக நாம் அனுசரிக்கிறோம். அது எந்த ஆண்டாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாகவே ஒரு வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது வேதவசனம் சொல்லுது பார்த்தீங்கன்னாக்கா, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பாருங்கள், நமக்கு நல்லா தெரியும் இந்த வசனம். மன்னரை தான் முடிசூட்டுவாங்க அந்த காலத்தில். இப்போ யார் எலெக்ட் பண்ணி எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிற நபர் யாரோ அவங்கள பிரதமராகவோ முதல்வராகவோ அல்லது மந்திரியாகவோ இப்படி முடிசூட்டப்படுகிறார்கள். அப்போ அந்த முடிசூட்டுதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு, ஆண்டுகளுக்கு இந்த பொறுப்பிலே, இந்த பதவியிலே இவர் சிறப்பாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அப்படி முடிசூட்டுகிறார்கள். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வருஷத்தையும் நமக்கு நன்மையால் முடிசூட்டுகிறார். எப்படி மன்னர் உலகத்தை ஆளணும், நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி மன்னரை முடிசூட்டுறாங்களோ, அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே நன்மைகள் அவர்களை ஆள வேண்டும். கவலைகளும் குழப்பங்களும் அவர்களை ஆளுகை செய்யக்கூடாது. பயமும் பதட்டமும் அவர்களை ஆளுகை செய்யக்கூடாது. தன்னம்பிக்கையற்ற நிலையும் சோர்வும் அவர்களை ஆளுகை செய்யக்கூடாது. எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையும் அவளை ஆளுகை செய்யக்கூடாது. எந்த விதமான மனக்கொந்தளிப்பும் குமுறலும் அவள் ஆளுகை செய்யக்கூடாது. எந்த விதமான வியாதியோ தரித்திரமோ அவள் ஆளுகை செய்யக்கூடாது. எந்த விதமான சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலே நுழைந்து பிரிவினைகள், போராட்டங்கள் அவர்களை ஆளுகை செய்யக்கூடாது. இதெல்லாம் தீமைகள். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாராம், நன்மைகளால் மனிதன் ஆளப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும் அவனோட வாழ்க்கையிலே அவனை ஆள வேண்டும். ஆகவே தான் தேவன் என்ன பண்ணுறாராம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். வருஷம் அப்படியே முடிசூட்டப்பட்டு நமக்கு கொடுக்கிறது. இந்த வருஷம் உனக்கு நன்மையாக நடக்கணும், இந்த வருஷம் வாழ்க்கையில் நன்மைகள் உன்னை ஆள வேண்டும், நீ செழிக்க வேண்டும், நீ சுகமாக இருக்க வேண்டும், நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், நீ படிப்படியாக உயர வேண்டும், முன்னேற வேண்டும், வெற்றி சிறக்க வேண்டும், நீ சவால்களை சந்தித்து ஜெயமெடுக்க வேண்டும், நீ சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக்க வேண்டும், தோல்விகள் எல்லாம் நீ வெற்றியாக்க வேண்டும், இழப்புகள் எல்லாம் நீ ஆதாயமாக்க வேண்டும், நன்மையால் உன் வாழ்க்கை நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நன்மையால் தேவன் ஒவ்வொரு வருஷத்தையும் முடிசூட்டி தருகிறார். நம்ம தெளிவாக சொல்லிட்டு பாருங்கள், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அப்போ அவருடைய பாதைகள் பைபிளில் பார்த்தா 2 வழி இருக்குது. என்ன வழின்னா, நம்முடைய வழின்னு ஒன்று இருக்குது, கடவுளுடைய வழின்னு ஒன்று இருக்குது. அவர் பிரித்து சொல்கிறார். அவர் உன் வழி வேறு, என் வழி வேறு. உன் வழி வேறு, என்னுடைய வழி வேறு. இந்த வசனத்தை பல முறை ஏசி 55 அதிகாரத்தில் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை நம்ம வாசிச்சிருக்கிறோம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும்
உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததாக இருக்கிறது. அப்போ அவருடைய வழிகள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நெய்யாய் பொழிகிறது. ஒரு சாதாரண ஒரு தின்பண்டத்தில் ஒரு முறுக்கில் ஒரு நெய் ஆட் பண்ணால் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுக்குது. ஒரு சாம்பாரில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணால் அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குது, சாப்பிடணுன்னு தோணுது. இப்போ வர ஸ்வீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கீ ஸ்வீட்ஸ் தான் வருது. எல்லாமே கொஞ்சம் ஆரம்பத்தில் ரொம்ப வாயில் கடிக்க முடியாத மைசூர் பாக்கெல்லாம் இப்போ மிருதுவாக நாக்கில் வச்சோடனே உருகி மெல்ட் ஆகி போகுது. அப்போ கடிக்க முடியாது பாருங்கள். அது ஸ்டூல்கள் ஆடிச்சுன்னா வைக்கலாம் போகிறது அடியில். அப்போல்லாம் கல்யாணத்தில் கொடுப்பாங்க போனமாக்கா, அதுதான் ரொம்ப ஃபேமஸ். இப்போது வாயில் வச்சு கடிக்க முடியாத நேரத்தில் நாக்கு கடிச்சிக்குவோம் பாருங்கள். கடிக்க போய் ஏதாவது டேபிளுக்கு ஸ்டூல்கள் ஆடிச்சுன்னா அடியில் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நாக்கில் வச்சோடனே மெல்ட் ஆகி உருகி அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுது. ஏன்னாக்கா நெய் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மிருதுவாக மாற்றிருக்கான். இப்போ தேவனுடைய பாதைகள் என்ன பண்ணுதான், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, சாதாரண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அப்படியே மிருதுவான ஒரு வாழ்க்கையாக, நறுமணமுள்ள ஒரு வாழ்க்கையாக, அநேகரை கவர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையாக, அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கையாக, இந்த தேவனுடைய வழி அந்த ரூட்டில் அவன் போனான்னா, தேவனுடைய வழியை ஃபாலோ பண்ணி போனான்னா, அவன் வந்து சாதாரண மனுஷனாக இருக்கலாம். ஒரு சாதாரண சாப்பாடை கொஞ்சம் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அது ரொம்ப இன்னும் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் போல இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு சாப்பாடே நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழம்பு கூட தேவையில்லை அதுக்கு. சாதாரண சாப்பாட்டே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி அதை பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்போ என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ரொம்ப சாப்பிட்ணுன்னு தோணுது. அந்த இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணுன்னு தோணுது. ஆமாம், சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஹோட்டல்லாம் போனீங்கன்னாக்கா ஒரு பருப்பு பவுடர் மாதிரி கொடுப்பான் வெறும் சாப்பாட்டில். அந்த பருப்பு பவுடர் கொஞ்சம் கொட்டிட்டு அதில் கொஞ்சம் நெய்யை கொஞ்சம் கூட வைப்பாங்க. வெஜிடேரியன் ஹோட்டல்லாம் போனீங்கன்னாக்கா ஸ்பெஷல் மீல்ஸ் அது பேர். அதை கொஞ்சம் சாப்பாடு குழம்புலாம் தேவையில்லை, வெறும் அந்த பருப்பு பவுடரும் அது நெய்யும் போட்டு அதை சாப்பாடை பிசைஞ்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒன்றும் இல்லை, வெறும் பருப்பு பவுடரும் நெய்யும் தான் இருக்குது, அதில் சாப்பாடு தான் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட் அது கொடுக்குது. இல்லை என்ன தெரியுதுனாக்கா, சாதாரணமாக சாப்பாடுனா அது சாப்பிட முடியாது, இதை ஆட் பண்ணால் சாப்பிட்ணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு அது கொடுக்குது. அதே போல் சாதாரண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றக்கூடிய, அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றக்கூடிய ஒரு வழி இருக்குன்னு சொன்னால் தேவனுடைய வழி. நான் சொல்கிறாரு என்னன்னாக்கா, அந்த பூமியோட வானம் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ எல்லாம் என்ன தெரியுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வழியில் தேவனுடைய நன்மைகள்லாம் ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கிறது. இப்போது அவருடைய நன்மை அவருடைய வழி. இந்த வசனத்தில் பொதுவாக 2 பாயிண்ட் இருக்குது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வசனத்துலேருந்து நம்ம கீவேர்டை பிரித்து எடுக்கணுனாக்கா 2 வேர்டை எடுக்கலாம். அவருடைய நன்மை, அவருடைய வழி. இப்போ அவருடைய நன்மைனா பொதுவாக ஜென்ரலாக ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அவருடைய நன்மை என்னன்ற ஒரு 3-4 பாயிண்ட்டு சொல்லிட்டு, இந்த ஆண்டு விழா சந்திக்க போகிறதுனால திருச்சபை அங்கத்தினர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மை குறித்து இந்த ஆண்டிலே நான் சில காலம் நினைப்பூட்ட விரும்புகிறேன். பொதுவாக எல்லாருக்கும் உரிய நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எரேமியா புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவையினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவல் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் 3 பேர் தான் ஊழியக்காரங்க. ஒருவன் தீர்க்கதரிசி, இன்னொரு ஆசாரியன், இன்னொருவன் ராஜா. இப்போ 5-fold மினிஸ்ட்ரி 5 பேர் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள். அப்போ வெறும் 3 பேர் தான் ஊழியக்காராகவே கருதப்பட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள். இந்த ஆசாரியர்கள் தேவன் என்ன பண்ணுறாராம், அவருடைய மைண்டு, அவருடைய மனது, அவருடைய ஆத்துமாவை என்ன பண்ணுறாராம், கொழுமையானவினால் தேவன் பூரிப்பாக்குறான். நல்ல சத்தியத்தை கொடுத்து அவங்க மைண்டை அப்படியே ரெனோவேட் பண்ணுறார் ஆண்டவர். அப்போ ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவையினால் பூரிப்பாக்குவேன். இந்த ஆசாரியனுடைய மைண்ட் என்ன பண்ணுதான், சத்தியத்தினால் அப்படியே அவருடைய மனம் வந்து பூரிச்சு போகுது. கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஜனங்களை திருப்தி படுறதுக்கு தேவன் ஒரு வழி வச்சிருந்தார். என்னன்னாக்கா, ஜனங்க வந்து நிற்கிறாங்க, ஆசாரியன் வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ ஆசாரியனுடைய ஆத்துமாவை தேவன் என்ன பண்ணுறாரா, சத்தியத்தினால வெளிப்பாட்டை கொடுத்து அவன் ஆத்துமாவை கர்த்தர் செழிக்க பண்ணி அவனுக்கு ஆத்துமா வாழ்வை உண்டாக்கி, அது மூலமாக ஜனங்களுக்கு அவங்க காதலில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்பொழுது அந்த நன்மை வாயிலாக, அந்த கேட்ட சத்தியத்தின் வாயிலாக அவளுடைய ஆத்துமா புதுப்பிக்கப்பட்டு அது நன்மையாக வந்து பலிக்கிறது.
அப்போ பொதுவாக ஒரு நன்மைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். தேவனுடைய ஜனங்கள் தேவன் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் கூட பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூமியில் சிந்தப்பட்டு அந்த பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போனானா, அங்கே போய் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ரத்தம் பேசுதான். என்ன பேசுதுனாக்கா, எந்த நோக்கத்துக்காக இவனுக்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த நோக்கம் இவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். இவன் நீதிமானாக மாறும்படி பாவியாகி இவனுக்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இவனுக்கு சுவிசேஷம் சென்று சேர வேண்டும் என்று ரத்தம் பேசுகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற மனிதன் இவன் சுகமாக இருப்பதற்காக, என்னுடைய மிருதலுக்காய் என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டது, என்னுடைய அக்கிரமலுக்காய் நான் நொறுக்கப்பட்டேன், இவனுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை சிலுவையில் என்மேல் வந்து விழுந்தது, என்னுடைய தழும்புகளால் இவன் சுகமாக இருக்கிறான், அந்த சுகம் இவனுக்கு உண்டாக வேண்டும் என்று அந்த ரத்தம் அங்கே பேசுகிறது. அப்போ பைபிள் பார்த்தீங்கன்னா ரத்தம் பேசுமா அப்படின்னா, ஆபேல் ஒரு மனுஷன் ரத்தம் பேசிச்சான். இந்த ஆபேல் ரத்தம் பேசுனதுக்கும் இயேசுவின் ரத்தம் பேசுறதுக்கும் இல்லை வித்தியாசத்தை இந்த வசனம் சொல்லுது. என்னன்னாக்கா, அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ இந்த காயின் ஆபேலை கொண்டுட்டான். ஆண்டவர் என்ன பண்ணாராம், இந்த காயினை பார்த்து கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கேண்ணா? அவனுக்கு நான் காவல் இல்லைன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், ரத்தம் என்கிட்ட பேசிச்சுப்பா அப்படின்னு. ரத்தம் என்கிட்ட அது எதுக்கு பேசுனா, நான் பழி வாங்கிறதுக்காக பேசிச்சு. ஆனால் இயேசுவின் ரத்தம் அதுக்காக பேசலை. இவங்கெல்லாம் பழி வாங்கணும்னு பேசலை. இவங்கெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட வேண்டியதற்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே தீமைகள்லாம் நீங்கி நன்மைகள் உண்டாகும்படியாக இந்த ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த நன்மைகள் வாழ்க்கையில் வந்து பலிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அங்கே நமக்காக பேசிக்கொண்டிருக்கு. இயேசுவின் ரத்தம் பேசுனது மாத்திரமல்ல, இந்த நன்மைகளை வந்து வரப்பண்ணுகிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி எரேமியா 32ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவளை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது வரைக்கும் பாருங்கன்னா, சரீரத்தில் வந்து சுகம் இல்லாமல் இருக்கலாம், சுகத்தை வரப்பண்ணுகிறவர் அவர். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், சமாதானத்தை வரப்பண்ணுகிறவர். வாழ்க்கையில் வந்து கஷ்ட நஷ்டத்தில் போயிட்டுருக்கலாம், நன்மைகளை வரப்பண்ணுகிறவர். வருது அது, நன்மைகளை வரவழைக்கிறவர், ஆசீர்வாதங்களை வரவழைக்கிறவர். அவர்கள் மேல் எல்லா நன்மையும் வரப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு அவர் அதில் பின்வாங்கிறது இல்லையா. எரேமியா 32:40 சொல்லுது, அவளுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி, அவள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவள் இதயத்திலே வைத்து. அப்போது அவர் எதில் பின்வாங்கிறது இல்லையா, நன்மை உனக்கு வரணுன்ற ரத்தம் பேசுது, நன்மையை வரவழைக்கிறதுக்காக நான் இருக்கிறேன், இந்த முயற்சியில் நான் பின்வாங்கிறதே இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். அதை வந்து எதுவும் அறகுறை மனசோட செய்கிறது கிடையாது. இவன் சரியில்லையே, இவனுக்கு ஓப்பன் நம்ம நன்மைலாம் செஞ்சுங்கிறது, இவனுக்காக இவ்வளோ ரத்தம் சிந்தப்பட்டு சிலுவையில் வந்து இவ்வளோ பலியாகி இவனுக்காக வந்து நம்ம அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கடைசியில் இவன் புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துட்டுருக்கிறானே, இவனுக்காக போய் நம்ம இதை செய்கிறதா, இவன் வந்து என்னோட சித்தத்தை செய்கிறது இல்லையே, அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டுருக்கிறானே, இவனுக்கெல்லாம் போய் இதை செய்கிறது இல்லையா செய்கிறதான்னு சொல்லி ஒரு வேண்டா வெறுப்பாக நன்மையை செய்கிறவர் கிடையாது. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அந்த நன்மையை நம்ம வாழ்க்கையில் செய்கிறார் என்று எரேமியா 32ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், முன்னாடி வசனம் சொல்லுது பாருங்கள், 41ஆம் வசனம், அவளுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். அப்போது நன்மை செய்கிற விஷயத்தில் கர்த்தர் வந்து முழு இருதயத்தோட முழு மனதோடு அவர் செய்கிறாராம். நீங்கள் சரியில்லை, உங்களுக்கு இது கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது. மனுஷன் ஒரு நாள் நினைக்கலாம், இவர் சரியில்லை, இவருக்கு இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை, சரியில்லைனாலும் கொடுக்குறாரு. அவர் அதுலேருந்து பின்வாங்கிறது இல்லை, முழு உள்ளத்தோடு அவர் அதை செய்கிறாரு. அதில் ஒரு பாரபட்சம் காட்டுறதே கிடையாது பாருங்கள். அது வந்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அதில் பாரபட்சமே கிடையாது.
நிழலில் கூட பாரபட்சம் இருக்கலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெயிலில் வந்து அப்படியே பைக் வந்து ஒரு மரத்து நிழலில் விட்டுட்டு போகிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நிழல் வேறு பக்கம் போகும், பைக் வெயிலில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் கிழக்கில் வந்து சூரியன் உதிக்கும் போது இந்த பில்டிங்கோடைய நிழல் வந்து மேற்கில் விழுது. சாயந்தரம் மேற்கில் சூரியன் மறையும் போது பில்டிங்கோடைய நிழல் எங்கே விழுது? கிழக்கில் விழுது. அப்போ நிழல் காலையில் மேற்கில் விழுந்தது, சாயந்தரம் கிழக்கில் விழுது. ஏன்னாக்கா நிழலில் கூட வேற்றுமை இருக்குது. ஆனால் ஆண்டவர் வேற்றுமை பார்க்காதவர். நன்மை செய்கிற விஷயத்தில் ஒருவருக்கும் ஒரு மாதிரி, ஒரு நேரத்துக்கு ஒரு மாதிரி நடந்தவர் கிடையாது. காலையில் ஒரு மாதிரியும் சாயந்தரம் ஒரு மாதிரியும் நிழல் மாறிடுற மாதிரி. நிழல் காலையில் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் பில்டிங் நிழல் விழுந்துச்சு, சாயந்தரம் மேற்கு பக்கம் பில்டிங் நிழல் விழுது. அதுபோல் மாற்றி மாற்றி நிழல் விழுதுன்ற மாதிரி கர்த்தர் வந்து அப்பப்போ மனம் மாறுறவர் கிடையாது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியில் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, வேற்றுமையின் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. இந்த நன்மையெல்லாம் அவர் யார் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரொம்ப நல்லவங்கிறதுனால செய்கிறாரா அப்படின்னா இல்லை. நமக்கு பேர் புகழும் கௌரவம்லாம் வரணுன்றதுக்காக செய்கிறாரா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஒரு நாள் அப்படி வந்தாலும் அதுக்காக அவர் செய்யலை. அது நம்ம வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம புகழ்ச்சியும் கீர்த்தியமாக வைக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பெரும்பாலும் அதற்காக அவர் செய்யறதில்லை. இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பெஸ்ட்டான ஒன்று கொடுக்கும்போது அதில் கர்த்தருக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாகி உலகத்தார் கர்த்தரை மையப்படுத்துகிறாங்க. இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிற மனுஷனோட கர்த்தரை இவ்வளோ நேசித்து நன்மை செய்கிறாரே, அவர் நல்ல தேவனாக இருக்கிறார் சொல்லி அதை பார்த்தீங்கன்னா எரேமியா 33:9 சொல்லப்பட்டிருக்கு. நான் அவளுக்கு செய்யும் நன்மைகளெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவளுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் இவங்களுக்கு நன்மை செய்யும்போது வெளியில் இருக்கிற மக்கள் பார்த்து பயப்படுவாங்க. அவன் நினச்சிட்டு இருக்காங்க இவன் சரியில்லை, கர்த்தர் அவனை தண்டிச்சிருவார்னு. இல்லை, இவனுக்காக நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன், இவனுக்கு நன்மை தான் உண்டாகணும்னு சொல்லி ரத்தம் அங்கே பேசுனது மாத்திரமில்லை, அதில் ஒரு பின்வாங்காதவராக இருக்கிறாரு. அந்த நன்மையை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்போது உலக மக்களுக்கு தேவன் மேலே ஒரு பயம் நடுக்கம் உண்டாகுது. ஓ, இவங்க தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் அவங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அது அவருக்கு தான் மகிமையும் பூச்சியும் கீர்த்தியும் கனமும் அங்கே உண்டாகுது. அந்த அவசரம் அப்படி தான் சொல்லுது. நான் அவளுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜனலுக்கு முன்பாக எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாக ஆண்டவருக்கும் அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவளுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதான நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுவார்கள் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது பொதுவாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர நன்மை பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். இந்த தீமைகள் எல்லாம் சாபத்தின் ஒரு கிளைகளாக இருக்கிறது. இந்த சாபம் பாவத்திலிருந்து முளைச்சிருக்கிற ஒரு வேராக இருக்கிறது. இந்த சாபம்லாம் எங்கேருந்து வருதுன்னா பாவன்ற வேர்லேருந்து வருது. பாவம் வேறு மாதிரி இருக்குது, அதுலேருந்து தான் முளைச்சிட்டு எல்லா சாபங்களும் வருது. எந்த சாபமாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்கிற நிலையில் வர சாபமாக இருக்கட்டும், அது மனதில் வர சாபமாக இருக்கட்டும், அது சரீர வியாதியாக இருக்கட்டும், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், அது பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து தான் முளைச்சி அது வெளியே வருது பாருங்கள். இப்படி ஒரு காரியம் முளைச்சி வெளியே வர்றதுனால தேவன் என்ன பண்ணுறாராம், நமக்காக சிலுவையிலே சாபத்தெல்லாம் சுமந்து தீர்த்து அவருடைய ரத்தம் அங்கே பரலோகத்தில் போயிட்டு நமக்காக நன்மையானவைகளை இந்த ரத்தம் பேசி கொண்டிருந்து நன்மை செய்கிற விஷயத்தில் அவர் முழு மனதில் அவர் செய்கிறாரு. அவர் அதிலேருந்து பின்வாங்கிறது இல்லை. அதை அவர் செய்கிறதுனால அவருக்கு தான் அது மகிமையில் கீர்த்தியாக புகழ்ச்சியாக மகிமையாக தேவனுக்கு தான் அது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இப்போது இந்த ஆண்டு விழா நம்ம சந்திக்க போகிறோம். சபைக்கு என்ன ஒரு நன்மை உண்டாக போகிறது என்று பார்ப்போமானால், சிறையிருப்பிலிருந்து விடுவித்து போஷித்து தேவன் இந்த ஆண்டிலே திருச்சபை மக்களை பராமரிக்க போகிறார். எரேமியா திருச்சபை புஸ்தகம் 31 11 12. எரேமியா திருச்சபை புஸ்தகம் 31 11 12. என்ன சிறையிருப்பு இருந்தாலும் சரி, கர்த்தர் யோபின் சிறையிருப்பு மாற்றினார். எல்லாம் அவனுக்கு டபுளாக கிடைச்சிது. நம்பிக்கையுடைய சிறைகளே அவனுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் அங்கே பேசினார். சரி, சபைக்கு என்ன சிறையிருப்பு விடுதலை பண்ண போகிறார் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு, யாக்கோபுனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனை துதிக்க முடியாத சில சிக்கலில் போய் சிக்கியிருக்குது, தேவனை அறிய முடியாத சில சிக்கலில் போய் சிக்கியிருக்குது,
தேவனிடத்தில் நேரத்துக்கு வந்து தேவனை துதிக்க முடியாத சில பிரச்சனைகளில் சிக்கலில் போய் சிக்கியிருக்குது. அது ரிலீஸ் ஆகி வெளியே வந்து தேவனை துதிக்க முடியல. அவங்களுக்கு பல போராட்டங்கள், பல நெருக்கடிகள், சிலர் குடும்பத்தில் இருக்கலாம், சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம், சிலருக்கு வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள், சபைக்கு வர முடியாமல் இருக்கலாம், பல காரணங்கள் அவங்க சொல்லலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலிருந்து கர்த்தர் சபை என்ன பண்ண போகிறாரோ, ஜனங்க வந்து இப்படி கர்த்தரை தேட முடியாத சிறையிலிருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி அவங்க இன்னும் அதிகமாக கர்த்தரை தேடும்படியாக, இன்னும் அதிகமாக கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து அதை போஷித்து பராமரித்து கர்த்தர் நடத்த போகிறார். அதை எரேமியா 31 அதிகாரம் 11 வசனம் முதல் 12 வசனம் வரை நான் வாசிக்கிறோம். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தினுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர் இனி தொய்ந்து போவதில்லை. வாழ்க்கையில் ரொம்ப தோண்டு போயிட்டாங்க. என்னுடைய பிள்ளைங்க தேடுறதில்லை. என்ன பண்ண போகிறாங்களாம்? ஏன்னா ஒரு சில பலவானுடைய கையில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பலவானுடைய கையில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. சில வேலை செய்கிற இடத்துல போய் அப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க? மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு லீவு கிடைக்கிறதில்ல, வர்றதில்லை, கர்த்தரை தேட முடியறதில்லை. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தினுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எதனால் நீ கர்த்தரை தேட முடியாமல் போய் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கிறியோ, ஒரு பலவனுடைய கையில் போய் சிக்கியிருக்கிறியோ, அதுலேருந்து கர்த்தர் உன்னை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணுறாராம்? அவர் வந்து சீயோனின் உச்சியில், சீயோன்னா புதிய ஏற்பாட்டு சபை, சீயோன்னா புதிய ஏற்பாட்டு, அவங்க எங்கே வருவாங்களாம்? சீயோன் சபைக்கு வருவாங்களாம். அவள் சீயோனின் உச்சியில் கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். நன்மைகளுக்காக எங்கெங்கே ஓடணும்? இப்போ கர்த்தர்கிட்ட தான் நன்மைன்றது சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட ஓடி வரும்படியா அவனை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன்னாக்கா இந்த உலகத்தில் எதெல்லாம் நீங்கள் பெற்று அனுபவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் வந்து உங்களுக்காக உண்டாக்கி வச்சுருக்கிறாரோ அதெல்லாம் சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் அவர்னு சொல்லி அடிக்கடி நம்ம 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 17 வசனத்தில் வாசித்திருக்கிறோம். பாருங்கள், என்னன்னாக்கா நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன். இந்த நன்மைக்காக தானே எங்கேயோ ஓடி போய் சிக்கிக்கிற, சபைக்கு வர முடியாமல் இருக்கிற, கர்த்தரை தேட முடியாமல் இருக்கிற, கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிற, கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்க முடியாமல் இருக்கிற, அந்த நன்மையெல்லாம் அந்த காட்டில் அதிகமாக நானே உனக்கு கொடுத்து உன்னை அதை ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் சொல்லி கர்த்தரை பண்ணுறாராம். ஆண்டவரை வந்து ஆராதிக்கக்கூடிய, ஆண்டவரை தேடக்கூடிய, ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய, ஆண்டோட சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையிலே அந்த பிரச்சனையிலிருந்து சிக்கல் விடுவித்து அந்த நிலையில் கர்த்தர் வைக்கிறார். சபைக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். சில வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சபையில் சில மக்களுக்கு சில கவலைகள் இருக்கலாம். என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து திருமண வயதை எட்டி கூட இன்னும் சரியான வாழ்க்கை துணை இன்னும் அமையவில்லையே, கர்த்தரை தேடி நின்று வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மை நடக்காமல் இருக்குது, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கைக்கூடி வரலையே சொல்லி நிறைய சபைகள் நிறைய பெற்றோர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க. நம்முடைய சபையில் சில நேரத்தில் அப்படி நிலையில் இருக்கலாம். அவர் தேவன் சொல்லுகிற வார்த்தை எரேமியா 33:11 சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிற சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலி கொண்டு வருவதுடைய சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா மணவாளின் சத்தம், மணவாட்டின் சத்தம் வருது, மகிழ்ச்சியின் சத்தம், களிப்பின் சத்தம் வருது. அப்போது சில குடும்பங்களை பார்த்தா என்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல மணவாட்டி வேணும், என்னுடைய பெண்ணுக்கு ஒரு நல்ல மணவாளன் வேணும் சொல்லி பெற்றோர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கதைகள் யாருக்கும் தெரியாது பாருங்கள். அவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க சில நேரத்தில். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்கள் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலியில் கொண்டு வருகிற சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட சத்தம் கேட்கப்படும். நல்ல செய்தியில் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கர்த்தர் நல்ல வரன்களை, திருமண வரன்களை கைகூடி வர பண்ணுவார். மணவாளின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துடைய சத்தமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். அவருடைய நன்மைகளை கர்த்தர் சபைக்கு செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னும் சில மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அநேக நாட்களாக, அநேக வருடங்களாக நான் ஆயிரக்கணக்கில் பிளாட் விலை போகும்போது நான் 100கணக்கில் தான் சம்பாதிச்சேன், லட்சக்கணக்கில் பிளாட்டு விலை போகும்போது நான் 1000கணக்கில் தான் சம்பாதிக்கிறேன்.
கோடிக்கணக்கில் வேலை போகும்போது லட்சக்கணக்கில் சம்பாதிப்போம் போலுது. இப்படி பிளாட்டு வேலை ஏற்கனவே போனால் எப்போ தான் நான் பிளாட்டு வாங்கி மனை வாங்கி நான் வீடு கட்டுறது. ஆயிரக்கணக்கில் வேலை போகும்போது நான் 100கணக்கில் சம்பாதிச்சேன். இப்போது லட்சக்கணக்கில் வேலை போகும்போது ஆயிரக்கணக்கில் சம்பாதமே இருக்குது. இப்படி அது ஏற்கனவே போது இது ஏற மாட்டேன். எப்போது இந்த சம்பாதனையை வச்சு நான் ஒரு இடத்த வாங்குறது வீடு கட்டுறதுன்னு சொல்லி ஒரு சொந்த இடம் இல்லாமல், ஒரு சொந்த நம்ம கூட பார்த்து சபை கூட இல்லாமல், அநேக சபைகள் நம்மளை போய் அநேக சபைகள் இருக்காங்க, சபை கூட இல்லாமல் வாடகை வீடுகளில் வாடகை சபைகளில் நம்ம ஆராதிக்கிறோம், அநேகர் ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் இந்த ஆண்டில் ஒரு நன்மை செய்ய போகிறார். எரேமியா 32:43-44 வேதவசனம் இப்படி சொல்லுது, மனுஷனும் மிருகம் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வாழ முடியாதுங்க. தேசம் பாழாக போச்சு. ஏன்னா பாழாக போச்சுன்னா விலை ஏறி போச்சு. ரியல் எஸ்டேட்காரங்க வந்து ரொம்ப விலை ஏற்றி விட்டாங்க. இப்போ வாங்கவும் முடியல. முதல்ல எப்படியாவது சம்பாரிச்சு ஒரு இடத்த வாங்கிடலாம். இப்போ எவ்வளோ சம்பாரிச்சாலும் வாங்க முடியல. அப்படி ஆகி போச்சு. எப்படியாவது கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சாவது இருக்கிற சம்பாதனை சேமித்து வச்சு எப்படியாவது ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம். ஆனால் இப்போ எவ்வளோ சேர்த்து வச்சாலும் இடத்த வாங்கவே முடியல. ரொம்ப பாழாக போச்சு. ரேட்லாம் ரொம்ப அதிகமாகி போச்சு, இன்க்ரீஸ் ஆகி போச்சு. என்ன சம்பாரிச்சாலும் அவன் நிலத்தை வாங்க முடியல, இடத்த வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வேறு சொல்லுது, மனுஷனும் மிருகம் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். இந்த ஏரியாவில் நீ லேண்டு வாங்க வர்றார். பென்யமின் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கிரயமாக கொல்லப்படுகிற பத்திரங்களுக்கு கையெழுத்து போடுகிறதும் அதற்கு முத்திரைகிறதுமான சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். நீ லேண்டு வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன்றார் ஆண்டவர். லேண்டு வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். உன் பேரில் நீ லேண்டை வாங்குவேன். ரிஜிஸ்ட்ரேஷனை நீ கண்டிப்பாக பண்ணுவேன். அவள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர். இது ஒரு சிறையிருப்பு. ஒரு சொந்த இடம் வாங்க முடியாமல் காலங்குள்ள வாடகையிலே இருக்குது. அவன் ஊர்பட்ட கண்டிஷனை போட்டுன்னு இருப்பான். ஒரு வசனோட ஒட்டவன் ஆனுவான் பாருங்க. நீ துட்டு கொடுத்துருப்பான் அவனுக்கு வாடகைக்கு. வசனோட ஒட்டக்கூடாதான் அவனுக்கு. அது ஒட்டனோட சொல்லுவான், இங்கே ஒரு வசனம் மாட்டக்கூடாது, வசனம் மாட்டக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாதுன்னுவான். கர்த்தர் பார்த்தீங்கன்னா சொந்த நிலங்களை நீங்கள் வாங்குவீங்க சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சொந்த வீடுகளை இன்னும் பைபிள் வசனம் பார்த்தீங்கன்னா டைம் கம்மியாகுது, எனக்கு திருவிழாலாம் கொடுக்கணும். நீங்கள் கட்டாத வீடுகள் உங்களுக்கு தரேன்றார். வீடுன்னு ஒரு நிமிஷம் வீடுகள்னு பன்மையில் வருது. கட்டாத, அப்போ நீ வாங்கி கட்டுறதுக்குள்ள டைம் எடுக்கலாம். ஏற்கனவே சூப்பராக கட்டி வச்சுருப்பான். கட்டின வீடை கூட வாங்கி கொடுத்துட்றான்டார் ஆண்டவர். என்ன ஒருத்தன் சூப்பராக கட்டி வச்சுருப்பான். நீ அதை வாங்கி நீ ஃபவுண்டேஷன் போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நின்று எவ்வளோ தண்ணி வருது நீ கடக்கால் படன்னு சொல்லுவான். ஆனால் அவன் கடக்கால் படும்போது இங்கே தண்ணி வந்துருக்கும், அது அவனுக்கு தெரியாது. நீ போர் போடும்போது தண்ணி அங்கே போவோம். அவன் வந்து நிற்பான், சண்டை போடுவான். நீ போர் போட்டனால இங்கெல்லாம் இவ்வளோ சாக்கடை வந்துடுச்சுன்னுவான். அவன் போர் போடும்போது வீட்டாட சாக்கடை வந்திருக்கும், அது நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் போர் போடும்போது தான் அவன் சாக்கடை வருதுன்னுவான். சொல்ல இந்த பிரச்சனையே வேணாப்பா, நல்லா சூப்பராக கட்டி வச்சிருக்கிற வீட்டில் அவனுக்கு கொடுத்துட்றேன். கட்டாத வீடுகள், நடாத திராட்சை தோட்டங்கள், ஒளிவ தோப்புகள், இந்த வசனம் சொன்ன டைம் எடுக்கும் பாருங்கள். இதெல்லாம் தருவன் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் நடக்குன்னாக்கா அவருடைய நன்மைகள் அவருடைய வழியிலே மாத்திரமே கிடைக்கிறது. அவருடைய நன்மைகள் எங்கே கிடைக்குது? அவருடைய வழியில் மாத்திரமே கிடைக்கிறது. அரக்கோணம் போனோம்னாக்கா இப்படி ஏறி ட்ரெயின் பிடிச்சி இப்படி போகக்கூடாது. எப்படி போனோம்? இந்த வழியில் போனால் கண்டிப்பாக அரக்கோணம் வராது. இந்த வழியில் போனால் தான் அரக்கோணம் வரும் இல்லையா? அப்போது நம்ம வழியில் போனால் கண்டிப்பாக அதை எடுக்க முடியாது. அவர் வழியில் போனால் அதை எடுக்க முடியும். அதான் என்ன சொன்னோம், ஏசு 55:9-13 இருக்கும். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறைந்த மழை வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளைகிழமை விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கணும் ஆகாரத்தையும் அளிக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுற வாசம். அப்புறம் வழி எது? புறப்படுற ரேமா வேடு தான் அவருடைய வழி. வழி எது? அந்த லோகோஸ் கிடையாது. பைபிளில் வச்சு ஃபுல்லாக எல்லாமே பைபிளில் இருக்குது. அது பேர் வந்து எழுதப்பட்ட வார்த்தை, லோகோஸ் அப்படின்னு சொல்கிறோம். எழுதப்பட்ட வார்த்தையிலேருந்து பிரசங்கர் வாயிலோ கர்த்தர் வார்த்தையை வச்சு இந்த நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான ஒரு வேடை கர்த்தர் பேர் ரேகமா. புறப்படுகிற என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். சபைக்கு வந்து அப்டேட்டில் இருக்கிற வேடை நீ கேளு, அவள் லைஃப் அப்டேட்டுக்குள்ளே கொண்டு போய்டுன்றார். லைஃப் என்ன பண்ணோம்? அப்டேட்டுக்குள்ளே கொண்டு போய்டும்.
நீ அப்டேட்டில் இருப்ப எல்லாத்தையும். கர்த்தர் அப்படி வைப்பார். அவன் நல்ல தேவன். உன் வழியை விட்டுரு, அது மேலே சார்ந்து கொள்ளாத. கர்த்தர் வழியை பிடிச்சிக்கோ. உன் சுய புத்தியின் மேலே சாஞ்சிடாத. கர்த்தர் வழியை பிடி. கர்த்தர் வழியை தெரியுமா? என் வாயிலிருந்து புறப்படுற வாசனம். வானத்துலேருந்து மழை இந்த பூமிக்கு வந்து, ஆனால் பூமி விளையக்கூடிய ஆற்றல் உள்ளது தான். ஆனால் மழை வராமல் அந்த ஆற்றலை வெளிப்படுத்த முடியாது. இல்லாட்டி அது வறண்டு வெடிச்சிடும், காஞ்சி போயிடும். ஆனால் மழை வந்து இந்த பூமியை நினைக்கும் பொழுது வறண்டு வெடித்துக்கிறதுக்கு பூமியெல்லாம் விளைநிலங்களாக மாறி நல்ல ஒரு விளைச்சலை கொடுக்குது. மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து அதில் முளைகளுமே விளையும்படி செய்யுது. இப்போ வாழ்க்கை நீங்கள் வறண்டிருக்கலாம், மழை வரா மாதிரி இந்த புறப்படுகிற வார்த்தை ஒரு வாழ்க்கையில் வருகிறது. இந்த வார்த்தையை நீ பிடிச்சிக்கின்னா, இந்த வார்த்தையை நீ கேட்டினா ஒரு வழியை நீ பிடிச்சிக்கணும்னு அர்த்தம். அப்படி பிடிச்சிக்கணும் தெரியுமா நடக்கும் சொல்கிறாரு 16 வசனத்தில். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையான இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. அவர் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு இப்போ எவ்வளோ நாள் விரும்பினதை சொன்னோமோ வேத வசனத்தின் மூலமாக சொன்னாரோ அது உன் வாழ்க்கையில் அடைப்பிச்சு வரான். அவரோட வார்த்தையின் மூலமாக அதை நடப்பிச்சுட்டு வரான். அப்போ சொல்கிற அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாக ரிட்டர்ன் ஆகாது. தேவனோட வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை வீணாக ரிட்டர்ன் ஆகாது, அது முடிக்கும். மழை இந்த பூமியில் வந்துச்சுனாக்கா அப்படியே எவாபரேட்டாகி மேலே போயிடுறதில்ல, மேலே தான் போகுது. அது நீராவியாகி அப்படியே போயிடுறதில்ல, அது ஒரு வேலையை முடிக்குது. அது ஏரிகளை நிரப்புது, குளங்களை நிரப்புது, குட்டைகளை நிரப்புது, கால்வாய்களை நிரப்புது. அதுக்கப்புறம் டேம் திறந்து விட்றாங்க. அப்புறம் கால்வாய் வழியாக வயல்களுக்கு நீர் போகுது, ஒரு விளைச்சலை உண்டாக்குது, விதைக்கணும் விதையை கொடுக்குது, புசுக்கு ஆகாரத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் எவாபரேட் ஆகி மேலே போய் திரும்ப அந்த மழையாக வருது. ஒரு ரீசைக்கிள் மாதிரி மேலேருந்து கீழே வருது. வந்த உடனே அது நீராகவே மேலே போகிறதில்ல. கீழே ஒருத்தன் இருக்கிறான், விதைக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், புசிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் அந்த மேலே போகுது. அவர் சொல்கிறார், என் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வந்துச்சுன்னா அது நீ சரியாக கேட்ச் பண்ணிட்டேன்னா நான் என்ன நடக்குதுன்னு சொன்னோம் அது நடப்பிச்சு தான் அது மேலே போவோன்ற. நடப்பிச்சு தான் அது மேலே போவோம். அப்படியே எல்லாம் தலைகீழாக மாறிடுன்றாங்க. லைஃபே தலைகீழாக மாறிடும். 12 சொன்னீங்கள், மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் எங்கேருந்து? கடனிலிருந்து செழிப்புக்கு கொண்டு போகப்படுவீர்கள், வியாதியிலிருந்து சுகத்துக்கு கொண்டு போகப்படுவீர்கள், குழப்பத்திலிருந்து சமாதானத்துக்கு நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். அப்படியே கொண்டு போகப்படுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகள் இந்த நீ யாரெல்லாம் பார்த்து ஒரு பெரிய ஆள் நினச்சியோ இப்போ அவன் உன்னை பெரிய ஆள்னு சொல்லுவான். இவ்வளோ பெரிய ஆள் அவன் சொல்லுவான், உங்களை பார்த்து இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு. அப்படியே தலைகீழ மாற்றி போடுறாரு பாருங்க. பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக. நீ யாரை பார்த்து கை தட்டினே இப்போ அவன் உன்னை பார்த்து கை தட்டுவான். நீ யாரை பார்த்து கை தட்டினே பெரிய ஆள்னு இப்போ கர்த்தர் அவனுக்கு முன்னாடி உன்னை பெரிய ஆள் ஆக்கி அவன் உன்னை பார்த்து கை தட்டவளை கர்த்தர் வச்சுருவான். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வழியை நீ பிடிச்சிட்டனா, கர்த்தருடைய ரேம வேடை நீ கேட்ச் பண்ணிட்டேனா, அதை நீ ஃபாலோ பண்ணிட்டேனா அப்படியே தலைகீழாக லைஃப்பை மாற்றிடுறன்ற அடிகள். மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டு. என்ன நடக்கும்? முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். இவ்வளோ நாள் சாபமாக இருந்த உன் லைஃப் இப்போ பிளஸ்ஸிங்காக போக போகுது. முச்செடினா சாபம், முச்செடினா சாபம் தானாக வந்துடும். அந்த விதைக்க தேவையில்லை, அதுக்கு வேலைக்கு தான் முள் தானாக தேவதாரு விருட்சம் முளைச்சாதான் விதைச்சாதான் வரும். சொல்கிறாரு, விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்குற நான் இருக்கிறேன், புசுகுன்னு ஆரத்தை கொடுக்குற நான் இருக்கிறேன். அந்த விதைக்கு மழையாக வார்த்தையை நான் அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை நீ பிடிச்சினா உன் லைஃப் ஸ்டைலே மாறிடுன்னு சொல்கிறாரு. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி. அது பாலைவனத்தில் இருக்குமா, அப்படியே வறண்டு காஞ்சி போய் கிடக்குமா. அதை ஆடு மாடு கூட சாப்பிட முடியாதான். அது கட்டிச்சுன்னா அவர் முழு குத்துக்குமா வாயில். ஆடு மாடு அது மேய்னு போச்சுன்னா என்னவோ அது வாயில் முழு தான் குத்திக்கும். அப்படி இருக்கும் உன் லைஃபு. யாருமே உதவாத லெவலில் உன் லைஃப் இருந்தது. ஆனால் மிருதுச்செடி எழும்பும். அப்படியே மாற்றிடுறேன்றார். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகும், நிர்மூலமாக அது நித்திய அடையாளமாகவும் இருக்கும். நீ என்ன பண்ண போகிற தெரியுமா? இனி எனக்கு ஒரு அடையாளமாக மாறிடுவேன்றார். இதுதான் சாட்சி. இதுதான் நீ எனக்கு ஒரு அடையாளமாக, நான் ஆஸ்வதிக்கப்பட்ட மனுஷன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, எல்லாரும் சொல்கிறதுக்கு அடையாளமாய் நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது எப்படி நடக்கும்? அது வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை. எங்கே வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை? ஆண்டவரே பேசும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா? அப்படி சொல்கிறதா வசனம்? நான் ஆரம்பத்தில் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டும் கீழே உட்காந்துருப்பாங்க, ஃபாஸ்ட் கிளாஸ் எடுத்துருப்பார்.
அப்போ பேதுரு மாதிரி முந்திரி கொட்டை ஒருத்தர் இருந்தாங்க செட்டில். அவன் என்ன பண்ண தெரியுமா, நேராக மேலே போவான். அப்போ மேலே போய் உட்காந்துன்னு ஆண்டவரே என்னோட பேசு, ஆண்டவரே என்னோட பேசுன்னு இங்கே கீழே ஸ்டடி போயின்னு இருக்கும். அவன் முழங்கால் படிட்டு அவங்கள பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. ஒரு முறை வார்டன் ஆபிரகாம்னு சொல்லிட்டு ஜான் ஆபிரகாம் ஒரு வார்டன், அவர் என்ன பண்ணால் யதார்த்தமாக மேலே போயிட்டார். அவர் இவன் ஆண்டவரே என் கூட பேசும் பேசும் பேசணும் பல ஆள் ரெண்டு வச்சு குமுறி கொண்டாந்து கீழே கர்த்தர் பேசிட்டுக்கிறாரு. வேலைன்னா வேலை உனக்கு, கீழே கர்த்தர் இவரை கொண்டு பேசிட்டு இன்னும் ஸ்பெஷலாக அவனுக்கு பேசணுமா அவனுக்கு, நீலாம் பரோடா தட்டத்தில் உதவ மாட்டேன் போடான்னு தூக்கி அனுப்பிச்சார். அவன் நீலாம் ஹோட்டலில் பரோடா தட்டத்துக்கு கூட உதவ மாட்டேன், மூட்டை முடிச்சு கட்டிட்டு கிளம்புன்னு. அதுபோல் அநேக மக்கள் சபையில் வந்து கர்த்தரை வார்த்தை கேட்குறத விட்டுட்டு நான் தனிப்பட்ட ஜெபத்தில் உட்காந்துக்கிறேன். ஆண்டவரே என்னோட பேசும் என்னோட பேசும் என்னோட பேசும். பேசுறது தான் அங்கே ஒருத்தர் அனுப்பிச்சிருக்கிறேன். பேசுறது தான் யார் அனுப்பிச்சு? ரோமர் 10:5-12 இருக்கும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், பிரசங்கிகள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்களாம். பார்த்தீங்கன்னா கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள். அப்போது கர்த்தர் அனுப்பலாம் பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த பிரசங்கியார் வந்து கர்த்தர் அனுப்புகிறவர். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுற வசனம் இருக்கும், அதை நான் வெறுமையாய் திரும்ப அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அதை தான் அனுப்புகிறாரு, பிரசங்கி வாயில் வார்த்தையை வச்சு அனுப்புகிறாரு. அந்த வார்த்தை ஜீவ வார்த்தையாக இருக்குது. அதை நீங்கள் காதில் கேட்டு நீங்கள் உள்ளத்தில் பிலீவ் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையும் ஆசீர்வாதம் அங்கே உண்டாகும். கர்த்தர் அவ்வளோ நல்லவராக இருக்கார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிற உங்கள் வாழ்க்கையிலே பொதுவான நன்மைகளும், திருச்சபை அங்கத்தினால் உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் நடக்கிற பொதுவான நன்மைகளும் உண்டாகும். விசுவாசிப்போம். பெரிய அற்புதத்தை லைஃப்பில் நம்ம பார்ப்போம்.